நாங்களும் இந்த கேவலமாக சேர்ந்து கடைந்தோம். சரிதான். கடைந்ததில் பிறந்தது அமிர்தம். பிறந்த அமிர்தத்திலே கேட்கிறார்கள் இவர்கள் பங்கு. கொடுப்பதா கொடுக்க கூடாதா அப்படின்னு எங்களுக்குள்ள இருத்திருத்தார்களும் சேர்ந்துதானே கடைந்தீர்கள். இருத்திருத்தார்களும் சேர்ந்துதானே கடைந்தீர்கள். அதுதான் உண்மைதான். அப்படி என்று சொன்னால் அலிகடலிலே பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் பங்கு கொடுக்கலாம் இல்லப்பா. 2 பேரும் சேர்ந்துதான் கலந்து. அப்படிதானே. வால் பக்கம் பெருசா தலை பக்கம் பெருசா? ரெண்டுமே வேணும். வால் பக்கம் பெருசா தலை பக்கம் பெருசா இருக்குமா? ரெண்டுமே சரிசமம் தான். யார் சொன்னா? வால் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. தலை இல்லாம இருந்தாலும் வாழ முடியாது. எந்த பக்கம் பெருசு? தலை பக்கம் தான். தலை பக்கம் பெருசு. ஆமா. அப்ப தலை பக்கம் பெருசு நாங்க தானே. அதனால எங்களுக்கு தான் அதிக பங்கு வேணும். அப்ப அப்படினா நீங்க கொஞ்சமாவது கொடுக்கலாமே. எதுவுமே கொடுக்காம மொத்தமா எடுத்துட்டு போறீங்களே. கொஞ்சம் கொடுத்தா அவருக்கு என்ன பிரயோஜனம்? எப்பா எதுவாகி இருந்தாலும் சரிதானே. அமிர்தத்திற்கு தானே சண்டை போடுகின்றீர்கள். அந்த அமிர்தத்தை என்னுடைய கையிலே தாருங்கள். சரிசமமாக பங்கு வைத்து உங்களுக்கு தருகிறேனே. உன்னை எப்படி நம்புவது? ஏன் நம்ப கூடாது? நீ யார்? ஒரு பெண்ணுன்னா பரவாயில்ல. திடீர்னு அலைகடல் பக்கத்துல வந்து தோன்றி இருக்கின்றாய். உண்மைதான். அப்ப ஒன்ன நம்பி வந்த உடனே ஒன்னு நம்ப முடியுமா? ஏன் நம்ப முடியாது? நாள் பழகி இருந்தாலும் கூட நம்ப முடியாது. 40 நாள் இல்ல 40 வருஷம் பழகினவங்களே நட்டாத்துல விட்டு போயிடுறான். சரிதான். ஒரு நாள் வந்த உடனே எப்படி நம்ப முடியும்? அப்ப நம்பிக்கையே இல்ல உங்களுக்கு. நம்பிக்கையே கிடையாது. அப்ப வச்சுக்கோங்க. கண்ணு முடிய பார்த்தாலே தெரியுது. என்னது? இடைவெளியில விட்டுட்டு போயிடுவானா? எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வச்சு கடத்துறதுல நம்பர் 1 நீயே இருப்ப போல தெரியுது. அப்படியா? ஏன்னா இந்த ஆண்களை நம்பி கெட்டவங்க யாரும் கிடையாது. ஆகையால பெண்மணி வந்திருக்கிறா, பெண்ணை நம்பி கெட்டவர்கள் பெரும் கோடின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நம்பினீர்களா நம்பவில்லையா? ஒண்ணு நம்பினீ கண்ணும் கிடையாது ஜாதகமும் கிடையாது. அப்படியா? ஆமா ஆமா. என்னை நம்பினால் அமிர்தத்தை தாருங்கள், நம்பாவிட்டால் அடிபட்டு சாகுங்க. இந்த பாருமா, இந்த அமிர்த குணம் என்கிட்ட இருக்கலாம். அமிர்தம் எங்க எல்லாருக்கும் சொல்லும். சரிதான். இந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இது மாயவன் என்று அறியாமல் நமக்கு வைத்த பெண் என்று சொல்லி அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள். வாங்கினார் எவ்வளவு மாயனரை கோபாலன். இந்த அமிர்தத்தை சாப்பிடாமலே அசுரன் இந்த நிலை நிற்கிறான். தேவ அமிர்தம் யாருக்கு சொல்லும்? தேவர்களுக்கு. அப்ப அவனுக்கு தானே கொடுக்கணும். அப்படின்னு என்ன நினைக்கிறார்? இந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கொடுத்தோமே என்று சொன்னால் நெல்ல அழிஞ்சுதான் நிற்பான். ஆகையினாலே அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி மாயனரே கோபாலன் அசுரர்களை இடதுபுறமாக அமர வைத்தார். சரிதான். தேவர்களை வலதுபுறமாக அமர வைத்து தேவர்களுக்கு சொந்தமான அமிர்தத்தை தேவர் வரிசையிலே பங்கிட்டு கொடுக்கின்றார். அமிர்த தேவர் வரிசையோடு முடிவடைந்தது. கண்ணன் என்ன செய்தார்? மாயமாக சென்றார். அசுரர் கூட்டத்திலே ஒருவன் கண்ணை திறந்து மெல்ல பெண்ணை பார்க்கின்றார். இந்த தேவர்கள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து அமிர்தத்தை வான்கோழி தவிடு விழுங்குறது மாதிரி லபக்குன்னு விழுங்குறான். அப்ப வான்கோழி தவிடு லபக்கு விழுக்கும். ஆமையா, எவ்வளவுதான் வச்சாலும் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். அப்படியா? ஆமா. அப்ப லபக்குன்னு விழுங்குறான். இந்த அசுரர்கள் எல்லாம் தேவர்களே எங்களோட பாட்டம் அமைதோ எங்க இருக்குதடா, எங்க பக்க அமிர்தம் எங்கடா இருக்கு? இப்பதான் அந்த தொண்டைக்கு கீழே போயிட்டு இருக்குது. சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்ட அமிர்தம் எங்களுக்கு வேண்டாம். அவனுக்கு இப்பதான் தொண்டைக்கு கீழே போகுதான். அப்படியா? ஆமா. இது அதுக்கு கீழே போய் விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இவனை என்ன செய்யணும்? என்ன காலை பிடித்து தரையில ஓங்கி அடிக்கணும். அடிச்ச அடியோடு அவன் கக்குவான். நீ நக்கு. எச்சில் அமிர்தத்தினால் யாரை பிடிச்சு அடிச்சா ஒண்ணு அவன் கக்க மாட்டான். வாயை மூடிட்டா எப்படி அங்க வெளியே வரும்? வாயை மூடுனா அதனை அடிச்ச அடியா வாயில பிளந்துரும். ஒண்ணு கிடையாது. பொருளோட வரைக்கும் வந்தா நாங்களும் வெளியே துப்பவே மாட்டேன். நீ யாரு? பெரிய ஆளு.
மதி என்று சொல்லியது அனுபவிக்க முடியாத தேவர்கள் எல்லாம் கண்ணனை நினைத்து உரையமிடக்கூடிய சமயத்தில் கண்ணனும் தேவர்களை நாம் சென்று காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி என்ன செய்தாரா தனது கையில் இயங்காமல் தரித்திருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சகராயுதத்தை பாதாள நாட்டிலே அசுரமாய் எறிந்திருக்கிறார். சகராயுதமானது பாதாள உலகத்திலே சென்று வர்க்கமே இல்லாமல் அழித்து விடுகிறது. ஆடவருடைய கரவேறு சிறவேறு அறுத்து கண்ட குட்டப்படுத்தியது பார்த்தால் இதை சித்தவீரி என்று சொல்லக்கூடிய பெண் சென்று வணங்கினார். அப்பொழுது இவனை அவள் பக்கம் போகாமல் கடலிலே சென்று தீர்த்தமாடி மீண்டும் திருமால் கையிலே சுழந்து கொண்டிருந்தது. பார்த்தால் இந்த பெண்ணானவள் அந்த பகவானே தன்னுடைய சகராயுதமானதை பாதாள நாட்டை அழித்து விட்டது இறைவா ஆடமேரில் ஆட்டப்பாவியானே அரசியலத்தை சீரழியலாரே அரசியலத்தை சீரழியலாரே அப்படி என்று சொல்லி ஆண்டவன் நினைத்து நாம் இருக்கிறார். எப்படி தெரியுமா எப்படி நாம் இருக்கிறாரா சாந்தாளி தலைமலை சாந்தாளி தலைமலை அப்படி என்று சொல்லி யாரை நினைத்தாய் அதாவது சிவபெருமானை நினைத்து தவம் செய்து வருகின்றாள். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 12 வருடகாலமாக அவள் தவம் செய்யும் பொழுது அவள் தவத்தின் அருகாமையில வந்தார் சிவபெருமான். வருகின்றார் காலை வாகனத்திலே வந்து காட்சி கொடுத்தார். சரிதான் காடை வாகனத்துல வந்து காட்சி கொடுத்தாருன்னா இப்படி புஷ்னா காத்தா போச்சு. முன்ன பின்னதான் ஆமா நாடகம் பார்க்கணும். நாடகமா அவன் நாடகம் பார்க்கணும். சில விஷயங்கள் அறிஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நாடகம் எல்லாம் நித்த பார்ப்பேனே. நீ பார்க்கறது நாடகம் கிடையாது. அப்போ அதாவது அப்ப அது என்னது அந்த காலத்துல நாடகம் நடிக்கிறாங்க பாவை குத்து போடுறேன்னா அந்த ஒரு கும்பகோணம் நோயா ஒரு ஆமா மணி அடிப்பாங்க. மில்லிசையிலையும் ஆல்ரவுண்ட் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம். சரிதான். இப்போ என்னடா சம்பளம் வேணும் சம்பளம் எங்களுக்கு அதிகம் வேணும்னு சொல்லி நிறைய விஷயத்தை மாத்தி அவங்க ஒருத்தர் தள்ளிட்டான். சரிதான். அந்த இது இருக்கும்போது நவீன மில்லிசைக்கு அது ஒரு சிம்பிள் அப்படியா அப்படி இருக்கும். இப்போ காலை வாரத்துக்கு வருகின்றார் மொட்டையில விடலாம் பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்பவான் எடுத்துருக்காங்க. அப்ப வருவாங்க. அப்போ அந்த உடனே இப்போ யார் சொன்னது காலை வாரத்துக்கு இருந்தா உடனே அந்த காலை மாதிரி ஒரு சத்தம் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமா இங்கிலீஷ்ல சொன்னா பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமா பின் சத்தம். சரிதான். அந்த சத்தம் இருந்தா அந்த சபை வந்து அதிரும். அது உண்மைதான். இது காலை வாரத்துல வந்தார். காலையில வந்தார். வந்தாரா அதோட முடிஞ்சு போச்சு. வந்த காலம் அடிகாண்மையிலே வந்து பெருமான் சொல்லுகின்றார். சுவாமி என்னை நினைத்து தவம் செய்தாயே காரணம் என்ன? இறைவா அழிந்து போவது இந்த பாதாள உலகம். நல்லது. பாதாள உலகத்தை அரசாட்சி புரிவதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் ஐயா. பாத்தீங்களா நான் கவலையோடு வந்து நின்று ஒரு குழந்தைக்கு வர வேண்டும்னு கேட்கிறேன். நீங்க என்னை பார்த்து ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க. இதை எப்படி எடுப்பது?
குழந்தைக்கு வரம் தந்தா போதும், குழந்தை நீங்க தர வேண்டாம். குழந்தை வரம் தந்து ஆ, அப்பா, என்ன நான் என்ன சொல்றேன், என்ன உனக்கு பசியா இருக்கிறீட்டு ஒரு மரத்தை தந்து அந்த மரம் காய்த்து நீ கனியா சாப்பிடுறது குறைவு. அது வேறு ஆ. இது வேறு. அது வேறுதான் இது வேறுதான். ஆ. சரி, அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தைக்கு வர வேண்டும். ஆமா, உனக்கு குழந்தைக்கு வர தருவதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்ப கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆட்சேபனை இல்லையா, ஆனா யோசிக்கணுமா? ஆமா, ஆமா. என்ன யோசனை? தருணத்தை பார்த்தாயா? பார்த்தேனே இறைவா. எப்படி இருக்கிறது? சூரியன் அடைந்தும் அடையாமல் அங்கு பாதி இங்கு பாதியாக இருக்கின்றது. அப்படின்னா, ஆமா, இந்த நேரம் வந்து கொஞ்சம் மோசமான நேரம். இந்த நேரம். ஆமா, ஆமா. சரி, இந்த நேரத்துல உனக்கு நான் ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தா தந்தல். ஆகாத நேரத்துல அரைக்க வந்து பிள்ளையா பிறந்த மாதிரி இருக்கும். அதனாலே நல்ல குழந்தையா இருக்காது. அதனால என்ன சொல்லுறீங்க? நீ நல்ல நேரம் பார்த்து ஆ, சாமியை வந்து வணங்கினா உனக்கு சாமி நல்ல குழந்தைக்கு வந்துருவார். இறைவா, ஆ. முடியவே முடியாது. என்ன முடியாது? இன்று என்பது நாளை என்பது இல்லை என்பதற்கு அடையாளம் என்று உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்த நீங்கள் என்னிடத்தில் இப்படி சொல்லலாமா இறைவா? உனக்கு எந்த தெரியும். நேரத்தில் தவத்தை முடித்தேனோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் தந்துதான் ஆக வேண்டும். உனக்கு இப்ப குழந்தைக்கு வர வேண்டும். அவ்வளவுதானே? விட்டால் ஆ. அரை அடி கூட நகர விட மாட்டேன். ஆமா, அரையடியோ முழுகடியோ யோசித்தால் எவ்வளவு ஆ. எவ்வளவு கேட்டு போனாலும் நமக்கு என்ன? கேட்ட வரத்தை கொடுப்பது நம்முடைய கடமை. உன் கடமை. நீ செய்து ஒதுங்கிடு. ஆமா, உனக்கு குழந்தைக்கு வர தந்தை நீ புறப்படு. அடைந்ததே பாக்கியம் ஐயா. சரி. ஆண்டவனுடைய சொல் பிரகாரம் அப்படியே விசிக்கிறவர் அத்தங்காமல் என்பதற்கு என்னங்க? அதே இடத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுக்க சரிதான். பெற்றெடுத்த குழந்தையை கண்ட பொழுது அப்படியே ஆனந்த சாகரத்திலே மூழ்கினாள். உப்பாடை நீக்கி கொப்பிளறுத்து நல்ல தண்ணீரிலே நீராட்டி சரி. நெற்றியிலே திலகமிட்டு விலகவிட்டு தாழ்வனை தொட்டில் ஒன்று சமைத்து சமைத்து பாலகனை அதிலே பாராட்டி சீராட்டி வளர்த்து வருகின்றார். ஆமா, எப்படின்னா ஆரீரேரி ஆராரோ, ஆரீரேரி ஆராரோ, ஆரீரேரி ஆராரோ, ஆரீரேரி ஆராரோ. தாயானவள் பெற்றெடுத்த குழந்தையை தொட்டில போட்டு தாராட்டி ஆட்டுற, ஆட்டுற, தாராட்டுற அந்த நேரத்துல ஆ, பிள்ளை என்ன செய்யுது? தூங்குறது. அப்ப தொட்டில போட்டு ஆட்டினா குழந்தை தூங்கிடுமோ? தொட்டில போட்டு ஆட்டினா மட்டும் இல்ல, ஆ. தாலாட்டு பாடுனா தூங்கும். ஓ, தாராட்டு பாடுனா சும்மா தூங்கும். ஆட்டினாலே எப்படி தூங்கும்? தொட்டில போட்டு தானே ஆட்டினா? ஆமா, அப்ப ஆட்டினா குழந்தை தூங்கதானே செய்யணும். தாலாட்டு பாடி தூங்க வைக்கின்றேன். பாடினா தான் தூங்குமோ? அம்மா ஆமா. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி என்ன வந்து ஒழுங்கா இருக்கும். இல்லையா, தூங்குற விஷயத்துலயும் சொல்லுறேன். ஆமா, சில சில குழந்தை குழந்தைங்க தொட்டில போட்டு ஆட்டினாலே தூங்கிரும். ஆமா, சில சில குழந்தை குழந்தை கீழே கிடக்குனா தூங்கிரும். ஆமா. சில குழந்தை தொழில போட்டா தூங்கிரும். ஓ, சில குழந்தை பாடுனாலும் தூங்காது, ஆ. ஆட்டுனாலும் தூங்காது, பள்ள போட்டாலும் தூங்காது. அது சில குழந்தை அடிச்சா தூங்கும். அடிச்சாலும் ஆமா, அழுதழுது தூங்கிரும். ஆமா, அழுதது தூங்கிடும். ஆமா, சில குழந்தைக்கு வெளியில உங்க வாய்ப்பு கொடுத்தா தூங்கிடும். அது பழக்க தோஷம். ஆமா, அப்படியே வந்து கப்பிட்டு தூங்கிடும். ஆமா, பெசிபிலிடி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் ஆனா, மொத்தத்திலே தாலாட்டு பாடினா குழந்தைங்க தூங்குங்கிறதுனால விதி. ஆமா, என்னய்யா? எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? மனுஷ வாழ்க்கை எப்படி தெரியல, போனாலும் போய் ஆமா. அப்போ ஆ. இந்த ஒரு தாலாட்டு நீங்க பாடி நான் கேட்டு ஒரு நாளாவது தூங்கிடலாம்னு நினைக்கிறேன். நாங்க பாடுனா நீங்க நாங்க தூங்கிடுவீங்க. பாடி நீங்க தூங்குறது. நீ பாடி நான் தூங்குறது இல்ல, வேற நீங்க பாடுற நான் தூங்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படியா? ஆமா, நாங்க பாடினா நீங்க தூங்குவீங்களா? கண்டிப்பா தூங்குவேன். தாலாட்டு பாடுங்க. தூக்கிட வேணும்னா போட்டுக்கலாம்.
പശ്ചിമലക്കാവ് ശ്രീ ആദിപരാശക്തി ദേവി ക്ഷേത്രത്തിലെ വാർഷിക മഹോത്സവത്തിന്റെ 4ാം തിരുവുത്സവ ദിവസമായ ഇന്ന് ഇപ്പോൾ വില്ലുപ്പാട്ട് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതിനുശേഷം സമ്മാനദാനം നൽകുന്നതാണ്. ഒരു പ്രത്യേക അറിയിപ്പ്: ദേവി എഴുന്നള്ളത്ത് ഘോഷയാത്ര ഇന്നലെ ഇവിടെ നിന്ന് ആരംഭിച്ചു പോയി തിരികെ എത്തിയപ്പോൾ എല്ലാവരും നല്ല രീതിയിൽ വീടുകളിൽ തോരണങ്ങൾ കെട്ടിയും അലങ്കരിച്ചും നല്ല രീതിയിൽ സഹകരിച്ചിട്ടുണ്ട്. അവർക്ക് എല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കുന്നതോടൊപ്പം ഞങ്ങൾ നേരത്തെ അറിയിച്ചതുപോലെ അലങ്കാരങ്ങളിൽ നിന്നും മികച്ച 3 പേർക്ക് സമ്മാനം നൽകുന്നുവെന്ന് അറിയിച്ചിട്ടുണ്ട്. കോലം ഇട്ടതിന് 1 പ്രൈസ്, മറ്റും അലങ്കാരത്തിന് മറ്റേ പ്രൈസുമായി 2 പ്രൈസ് അലങ്കരിച്ചിട്ടുണ്ട്. അതിൽ കോലപ്പോട്ടി ഫസ്റ്റ് പ്രൈസ് വിജയലക്ഷ്മി മരുതൻപാറ. കോലപ്പോട്ടി വീട്ടിൽ കോലമിട്ടത് ഫസ്റ്റ് പ്രൈസ് വിജയലക്ഷ്മി മരുതൻപാറ. സെക്കൻഡ് പ്രൈസ് മൈന കറ്റുവ. തേർഡ് പ്രൈസ് അഭിഷ സെൽവരാജ് മരുതൻപാറ. ഇത് മികച്ച രീതിയിൽ കോലമിട്ടതിന് വേണ്ടി. ഫസ്റ്റ് പ്രൈസ് വിജയലക്ഷ്മി മരുതൻപാറ, സെക്കൻഡ് പ്രൈസ് മൈന കറ്റുവ, തേർഡ് പ്രൈസ് അഭിഷ സെൽവരാജ് മരുതൻപാറ. അടുത്ത് അലങ്കാരത്തിന് വേണ്ടിയുള്ള പ്രൈസ്. ഫസ്റ്റ് പ്രൈസ് കൃഷ്ണൻകുട്ടി മരുതൻപാറ. സെക്കൻഡ് പ്രൈസ് ജയസിംഗ് കറ്റുവ. തേർഡ് പ്രൈസ് രമേശ് പേണു. ഇവർ വില്ലുപാട്ടിന് ശേഷം ക്ഷേത്രസന്നിധിയിൽ വെച്ച് സമ്മാനം നൽകുന്നതാണ്. ഇവർ ക്ഷേത്രത്തിൽ വന്ന് ഈ സമ്മാനം വാങ്ങണമെന്ന് വിനയ പരിസരം അഭ്യർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു. ദേവി ശരണം. അതുപോലെ വാർഷിക മഹോത്സവത്തിന്റെ സമാപന ഉത്സവമായ നാളെ രാവിലെ 10:30 മണിക്ക് പുണർവം നക്ഷത്രത്തിൽ നടക്കുന്ന സമൂഹ പൊങ്കാലയിൽ എല്ലാവരും ക്ഷേത്രസന്നിധിയിൽ എത്തിച്ചേർന്ന് അമ്മയ്ക്ക് പൊങ്കാല അർപ്പിക്കണമെന്ന് അറിയിച്ചുകൊള്ളുന്നു. അതുപോലെ നാളെ രാത്രി ഉടുക്കു പൂജയോടുകൂടി ഈ വർഷത്തെ ഉത്സവം സമാപിക്കുകയാണ്. 5ാം ഉത്സവ ദിവസമായ നാളെ വൈകുന്നേരം 8:15 മണിക്ക് മുൻചിറ സുബിൻ ആൻഡ് പാർട്ടി അവതരിപ്പിക്കുന്ന കാർഗിൽ സൂപ്പർ ഡാൻസ് പ്രോഗ്രാം ക്ഷേത്ര അങ്കണത്തിൽ ഉണ്ടായിരിക്കുന്നതാണ്. നാളെ രാത്രി 8:15 മണിക്ക് മുൻചിറ സുബിൻ ആൻഡ് പാർട്ടി അവതരിപ്പിക്കുന്ന കാർഗിൽ ഡാൻസ് പ്രോഗ്രാം ഉണ്ടായിരിക്കുന്നതാണ്. അതിനാൽ വാർഷിക മഹോത്സവത്തിന്റെ പ്രധാന ഉത്സവമായ നാളെ നടക്കുന്ന എല്ലാ വിശേഷങ്ങളിലും എല്ലാവരും ഇതുപോലെ കുടുംബസമേതം പങ്കെടുത്ത് ഉത്സവത്തെ നല്ല രീതിയിൽ വിജയിക്കാൻ വേണ്ടി സഹായിക്കണമെന്ന് വിനയ പരിസരം അഭ്യർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു. ദേവി ശരണം. ക്ഷമിക്കണം. കോലപ്പോട്ടിയിൽ സെക്കൻഡ് പ്രൈസ് മൈന കറ്റുവ എന്നാണ് വിളിച്ചത്. മൈന പത്തുകാളി. സെക്കൻഡ് പ്രൈസ് മൈന പത്തുകാളി. കോലപ്പെട്ടി ഫസ്റ്റ് പ്രൈസ് വിജയലക്ഷ്മി മരുതൻപാറ. സെക്കൻഡ് പ്രൈസ് മൈന മേലക് പത്തുകാളി. തേർഡ് പ്രൈസ് അഭിഷ സെൽവരാജ്. മിൻവിളക്ക് അലങ്കാരം ഫസ്റ്റ് പ്രൈസ് കൃഷ്ണൻകുട്ടി മരുതൻപാറ. സെക്കൻഡ് പ്രൈസ് ജയസിംഗ് കറ്റുവ. തേർഡ് പ്രൈസ് രമേശ് പേണു. ഇവർ വില്ലുപാട്ടിന് ശേഷം ക്ഷേത്ര അങ്കണത്തിൽ വെച്ച് സമ്മാനം നൽകുന്നതാണ്. ഇവർ വന്ന് വാങ്ങണമെന്ന് വിനയ പരിസരം അഭ്യർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു. ദേവി ശരണം. ஹலோ, இப்படி தாலாட்டி சரி சீராட்டி அடி அந்த குழந்தைக்கு நீ பெயர் கொடுக்க வேண்டாமா? கண்டிப்பா கொடுக்கணும். நல்ல குழந்தை நல்ல பேர் கொடுக்க வேண்டும். ஆமா, பேரளவு இன்பம் பிடிமூப்பு சாக்காடு. சரிதான். இது யாரும் கருவிலே அமைந்தபடின்னு சொல்லுவான். உண்மைதான். யாரும் சூட்டினாலும் மட்டும் போதாது. போதாது. உண்மைதான் ஐயா.
அந்த அளவுக்கு சூட்ட வேண்டும். உண்மைதான். அப்படி அப்படி என்று என்று சொல்லி சரி. தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுத்தால் தெரியுமா? எப்படி கொடுக்கின்றாள்? அருளினால் பிறந்ததின் காரணத்தினால் காரணத்தினாலே ஆசுராகி உள்ளரக்கன் என்று சொல்லி பேர் கொடுத்து சரி. நாளை ஒரே நல்ல மேனியவா நலமுடனே அங்கே வளர்த்துவாரா வளருமே சந்திரனை போலே வளரணும் அங்கே வளர்த்துவாரா சந்திரனை போலே ஒரு வயது இரண்டாகி உயர் மூன்றே நாலாகி நாலாரே திருவயது தோட்டி அவன் விளையாடி குழந்தையானது நாளறிவேனையும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்த்து வளர்த்து ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றாகி 7 வயதை எட்டுகின்ற 7 வயசு எட்டி விட்டான். பார்த்தால் தாயானவை அப்ப இனி நம்முடைய மகனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? கல்வி கொடுக்க வேண்டும் அவன் கல்வியை காலத்துல கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அவன் 5 வயசுல குழந்தைய கல்வி சார்ந்து சேர்க்கணும். சரிதான். இது 2 வருஷம் கொஞ்சம் தாமதமாகி விட்டது. ஆமா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எத்தனை வயசுல போகணும்? 7 வயசு தான் அந்த காலம். அந்த காலம் 7 வயசு. நீ எத்தனை வயசுல போனா? யாரு நீதான் 5 வயசுல போயிட்டா. நீ எத்தனை வயசுல போனம்மா? 6 நீ 6 போனா 6 வயசுல 6 வயசுல. ஆமா. அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் நீங்க எத்தனை வயசுல போறீங்க? 7 வயசுல. ஆமா ஆமா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வயசுல போயிருக்கா பாத்தீங்களா? நான் 4 வயசுல போனேன். பரவாயில்ல 4 வயசுல பண்ணிருக்கா. 4 வயசு அரை கிளாஸுக்கு. அப்பவே அரை கிளாஸ்ல எல்லாம் விட்டுட்டாங்களா? வேற எப்படிங்க? அங்க படுக்க வைக்கிறது என் வீட்டுல படுப்பதற்கு இடம் இல்லை அதனால அங்க மட்டும் படுக்க அந்த அரை கிளாஸ்ல போய் அங்கன்வாடியில கொண்டு இவரை விட்டுருக்காங்க. இல்ல, அங்கன்வாடியில அப்ப அரை கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஆ, முளைப்பயிர் தருவாங்க. முளைப்பயிரா? நம்ம முளைப்பயிர். சரி. அது திங்கிறதுக்கே போயிடுறது. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கா 4 வயசுல தின்னது? 2 வயசுல உள்ளது ஏன் ஞாபகம் ஞாபகம் இருக்கு. இருக்காது 4 வயசு 4 4 இல்ல இப்ப உள்ள குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும்மா. ஏம்மா, அப்ப உள்ள குழந்தைல மத்த ஞாபகம் கிடையாது 3 வயசுல உள்ளது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு ஞாபகம் செய்து கொஞ்சம் கூட அடி பாலகரீர் அது கண்மையில் என்ன சொல்லியா? என்னாரீர் செல்வமே அம்மா. பணியில் செல்வே படித்தே வருவாய் பாலகர்கள் மணியே வல்லரக்கா, வல்லரக்கா, பாலகர்கள் பலவர்கள் உள்மரா, பலவர்கள் உள்மரா, உள்ளாவே மகனே பாலகர்கள் மணியே வல்லரக்கா, பாலகர்கள் மணியே வல்லரக்கா,
புத்திகளை சொல்லி விடுறா மகன். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். பள்ளிக்கூடத்துக்கு சின்ன குழந்தையை அனுப்பும் போது அம்மா எல்லாம் என்ன சொல்லி விடுவா? மகனே, அம்மா அடுத்த குழந்தைங்கள்ட்ட சண்டைக்கு போக கூடாது. அடுத்த குழந்தைக்கு அடிக்க கூடாது. ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீ படிக்கணும். அவன் குச்சியை பறிக்க கூடாது. அவங்கிட்ட இருந்து எதையும் திருடிட்டு வரக்கூடாது. அடிரப்பறம் எடுக்கப்படாது. நீ பார்த்தாலும் அவன் கையில கொடுத்துடணும். ஆமா, பக்கத்துல இருக்க குழந்தை எதையும் வீட்டுக்கு நீ எடுத்துட்டு வரக்கூடாது. எதையும் எதையும் அடுத்தவங்க பொருள் எதையும். அப்படியா? ஆமா, எடுத்து கூட சொல்லி விடுவா. சொல்லிவிடுவா. ஆனா நாம சும்மா இருப்போமா? என்ன செய்வான்? அடுத்தவன் ஜாமெட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்கோ அதை தான் எடுப்போம். உண்மைதான். அப்படிதானே? ஆமையா. எனக்கெல்லாம் கோவம் என்ன செய்யும் தெரியுங்களா? எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க கூடவே படிச்சேன். அதுவும் சரிதான். இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிறைய ஸ்லேட், நல்ல ஸ்லேட் கொண்டு வரும் பாத்துக்கோ. எனக்கு ஓட்ட ஸ்லேட் தான் உண்டு. அப்படியா? ஆமா, ஸ்லேட்னா தெரியுமா? ஸ்லேட். ஆமா, தெரியும். அப்படிதானே? ஆமா. ஆமா, அந்த ஸ்லேட்டை வந்து முக்க ஒரு ஓட்டையை போட்டு கழுத்துல போட்டு விட்டுருக்குமோ? அப்படி இல்ல, ஒரு கயிறை கட்டி தொங்க போட்டுட்டு போவேன். எப்படி? எல்லாமே ஓட்டதானே போ. ஆ, ஆ. அப்ப போகும்போது இந்த பிள்ளைங்க நல்ல ஸ்லேட் வச்சு எடுத்து பாத்துக்கோ. அதுல கம்மி பண்ணி செட்டெல்லாம் போட்டுருக்கோம். சரிதான். பாப்பேன். நமக்கு தான் நல்ல ஸ்லேட் இல்லையே. ஆமா, நமக்கு இருக்கிறது ஓட்ட சிலைட்டு. அப்படின்னு ஒரு கல் எடுத்து ஒரு குத்து குத்தி வச்சிருவேன். நல்ல சிலைட்டு இல்ல. ஆமா, ஆமா. நல்ல வருவனி. அப்புறம் மாக்குச்சி கொண்டு வருவாங்க. மாக்குச்சி தெரியுமா? மாக்குச்சி. தெரியும் தெரியும். எனக்கு வந்து முயலங்குச்சி தான் உண்டு. முயலங்குச்சியா? முயலங்குச்சி தெரியுமா? அந்த கடற்கரையில எல்லாம் கிடைக்கிறது. அதுதான் நம்ம பாக்கெட்ல கிடக்கும். இவங்க மாக்குச்சி கொண்டு வருவாங்க. நீங்க ரொம்ப ஏழையா? ஒரு குச்சி கூட உங்க அம்மா வாங்கி தரலையா? பாரு, அரைஞானே இல்லாம பாவாடை நாடாச்சாரம் கட்டிட்டு வந்து அரஞ்சானே எல்லாரும் போட்டுதான் இருப்பாங்க. அரஞ்சானத்தை விட்டு வையா, ஒரு குச்சிக்கு வாங்க போக்கு இல்லையா? போக்கு இல்ல. சிலைட்டு என்னன்னா ஓட்டையா இருக்கும். அந்த எழுதுறது குச்சி வாசியில கிடைக்கும். பாரு, அந்த காலத்துல வாசியெல்லாம் கிடையாது. அப்ப குச்சி வாங்கி தருவாங்க. நீங்க தின்னுருவீங்க. நான் தின்னுருவேன். வேற நீங்க அப்ப அதை வச்சுதான் எழுத முடியும். அப்ப தின்னுருவேனா? அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப இதுதான். ஆமா, ஆமா. தஞ்சை இதுதான். இப்படித்தான் இந்த விளையாட்டுகள் நடக்கும். ஆஹா, அந்த காலம் எல்லாம் கிடைக்காதம்மா. அந்த காலையில வேற, இந்த காலம் வேற. இந்த காலம் வேற. ஆமா, அந்த காலத்துல இந்த இப்படி எல்லாம் படிச்ச ஒரு அனுபவங்கள் இருக்குது பாரு. ஆஹா, அதெல்லாம் நம்ம சொன்னா அது வேற. இந்த பாலக நாடுகள் சரிதான். தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்திலே அனுப்பி வைக்கின்றார். சரிதான். அங்கே சென்று பல கலைகளை எல்லாம் கற்றுணர்ந்து வருகின்றார். 4 வேதம், 14 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தர்மங்கள், 64 கலைத்தியானங்கள், 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள். இத்தனையை இவன் படித்து வரக்கூடிய சமயத்தில் இந்த வல்லரக்கன் படிப்படியா வளர்ந்து அவருக்கு வயசு பார்த்தன வயது 12 ஆகின்றது. 12 வயசு. மீண்டும் இவனை படிக்க வைக்கின்றார். மீண்டும் என்ன செய்யறா? படிக்க வைக்கின்றார். மேல் படிப்பு, ஆணையற்றம், புதையற்றம், மல்லடவே, சிலம்பு தொழில், உரைவாள் வெட்டுதல், அடிமுறை, பிடிமுறை, பாசை 18 வன்புறபடித்தான் பத்மாசுரனாகி வல்லரக்கன். அதாவது ஒரு அரசருக்குரிய தொழில் முறைகள் அத்தனையும் கற்று முடித்து வருகிறார். சரிதான். அப்படி இவன் முடித்து வரக்கூடிய சமயத்தில் இவனுக்கு வயது 18 ஆகின்றது. பார்த்தால் தாயானவள் அதனல்லவா இந்த நாட்டை பரிபாலனம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி தேசவற்றால் என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனம் முடித்து வைத்தேன். பாதாள நாட்டை அரக்கம் மேலே பட்டாபிஷேகம் சுட்டி வைத்தார். அரசனாக்கி விட்டார். செங்கோலையும் அவன் கையிலே கொடுத்தார். அரசனான வல்லரக்கனானவன். ஆட்சி இடத்திலே அமர்ந்த வல்லரக்கன் அந்த நாட்டை எப்படி பரிபாலனம் செய்து வருகிறார்? செங்கோலை கையில் வைத்து எப்படியுமா ஆட்சி செலுத்துகின்றான்.